இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில நற்செய்தியாளர் புனித யோவானுடைய விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்பு மிக்கவர்களே, இயேசு அன்பு செய்த முக்கியமான ஒரு சீடர் என்று இவர் நற்செய்தியில தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். உண்மையாகவே இயேசுவனுடைய அன்புக்கு பாத்திரமான, நெஞ்சத்திற்கு நெருக்கமான 2-3 சீடர்களில திருத்தூதர் நற்செய்தியாளர் யோவானும் முக்கியமானவர். அவர் பிறந்தது கலிலேய பகுதியில. இவருடைய சகோதரர் பெரிய யாக்கோபு என்று நம்ம அறிகிறோம். இவர்கள் இருவருமே தங்களுடைய தந்தையினுடைய தொழிலான மீன்பிடி தொழிலை செய்தவர்கள் தான். இவர்களுடைய தந்தையினுடைய பெயர் செபெதை என்று விவிலியத்துல நம்ம அறிகிறோம். இயேசு விவிலியத்துல இவர்கள் இருவரையுமே இடியின் மக்கள் என்று கூட அழைக்கிறார். விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம், இவர்களுடைய தாய் தான் இயேசுவிடத்துல தன்னுடைய மகன்களுக்கு இயேசு ஆட்சி உரிமையில் இருக்கிற பொழுது வலதுபுறத்துல ஒருவர் அமரவும் இடதுபுறத்துல ஒருவர் அமரவும் சிபாரிசுக்காக வந்தார் என்றும், இதன் பொருட்டு மற்ற திருத்துதர்கள் இவர்கள் மீது கொஞ்சம் கோபம் கொண்டார்கள் என்றும் நம்ம விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கு யோவான் இடத்துல சீடராக இருந்தவர் தான் நற்செய்தியாளர் யோவான். இயேசுவனுடைய 12 திருத்தூதர்களில மிக இளையவராக கருதப்படுகிறவர் தான் இந்த திருத்தூதர் யோவான். இயேசுவுக்கு நெருக்கமாகவும் அதே நேரத்தில் முக்கியமான நிகழ்வுகளில இயேசுவோடு உடனிருந்தவராகவும் இந்த திருத்தூதர் மற்றும் நற்செய்தியாளர் யோவானை நம்ம பார்க்கிறோம். கடைசி உணவின் போது இயேசுவனுடைய மார்பில் சாய்ந்திருந்த இயேசுவனுடைய அன்பு சீடராகவும் இவர் அறியப்படுகிறார். அதற்கு பிறகு கல்வாரியில இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசுவனுடைய சிலுவையின் அடியில் நின்ற அன்பு சீடர் இவர் மட்டுமே என்றும், அன்னை மரியாளை இவருடைய பொறுப்பில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்படைத்தார் என்றும், அன்னை மரியாளை பாதுகாத்து பராமரித்தவரும் இந்த அன்பு சீடர் என்று தான் நம்ம அறிகிறோம். விவிலியத்துல பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு பிறகு திருத்தூதர் யோவான் எருசலேமில் கொஞ்ச நாள் நற்செய்தி அறிவித்ததாகவும், ரோம் நகரத்துல நடைபெற்ற அந்த வேத கலாபணியில இவரை கொதிக்கின்ற எண்ணெயில போட்டு இவரை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள். பல்வேறு கொலை முயற்சிகள் நடந்தும் இவர் காப்பாற்றப்பட்டு தப்பித்து பாத்மோஸ் என்கிற ஒரு தீவிற்கு சென்று அங்கே தான் நற்செய்தியை எழுதினார் என்றும், திருவெளிப்பாட்டு புத்தகத்தை எழுதினார் என்றும் வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, 12 திருத்தூதர்களில திருத்தூதர் யோவான் மட்டுமே மறைசாட்சியாக மறிக்கவில்லை என்றும், அவருடைய திருப்பண்ணங்கள் எதுவும் கிடைக்காததால் அன்னை மரியாளை போல இவரும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டிருக்கலாம் அப்படி என்கிற ஒரு கூற்றும் இன்றைக்கு நிலவி வருகிறது. எது என்னவோ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியாளர் மற்றும் திருத்தூதர் யோவான் நம்முடைய வாழ்க்கைக்கு அழகான ஒரு பாடம். திருமுழுக்கு யோவானிடத்துல சீடராக இருந்தாலும் இயேசுவை கண்டுகொண்ட பிறகு இயேசுவனுடைய அன்பிற்கு பாத்திரமானவராக தன்னுடைய வாழ்வாலும் தன்னுடைய தூய அன்பாலும் தன்னுடைய உடனிருப்பாலும் இயேசுவனுடைய அன்பை சுவைத்தவர். அதே அன்பை நற்செய்தியின் வாயிலாக நமக்கு எடுத்து கூறியவர். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் இயேசுவை தூய்மையான உள்ளத்தோடு அன்பு செய்யவும், அதே தூய்மையான அன்பை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல யோவான் நற்செய்தி வாசகம் தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகதலேன் மரியா இயேசுவை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து சென்று விட்டார்கள் என்கிற அந்த அதிர்ச்சி செய்தியை கேள்விப்பட்டு பேதுருவும் இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட புனிதர் என்று தன்னையே அறிமுகப்படுத்துகிற திருத்தூதர் யோவானும் கல்லறைக்கு விரைந்து ஓடுகிறார்கள். ஆனால் யோவான் முதலில் விரைந்து ஓடுகிறார். விரைந்து ஓடிய அவர் கல்லறைக்குள்ள செல்லவில்லை. காரணம் அச்சத்தினாலும் பயத்தினாலும், உண்மையாகவே இயேசு யாராவது திருடி இருப்பார்களோ அப்படி என்கிற விசுவாச தடுமாற்றத்தாலும் அவர் உள்ளே செல்லவில்லை. முதலில் பேதுரு தான் உள்ளே செல்கிறார். ஆக்சுவலா அவர் தாமதமாக வந்தவர். அதற்கு பிறகு யோவான் உள்ளே செல்கிறார். அங்கே வெற்று கல்லறையை அவர்கள் காண்கிறார்கள். இயேசுவை சுற்றி வைத்திருந்த துணிகளை மட்டுமே காணுகிறார்கள். வெற்று கல்லறையை கண்டார்கள், நம்பினார்கள் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகம் முடிகிறது. அன்புமிக்கவர்களே, அன்றாட வாழ்க்கையில விசுவாசத்துல தளர்ச்சி ஏற்படலாம். அன்றாட வாழ்க்கையில துரோகங்களால் நம்முடைய வாழ்வு கொஞ்சம் தளர்ந்து போய்விடலாம். அன்றாட வாழ்க்கையில எதிர்நோக்கற்ற சூழல்கள் காரணமாக பல நேரங்களில மனதில் கடவுள் நம்மை விட்டு சென்று விட்டாரோ, நம்மோடு அவர் இல்லையோ என்கிற அச்சம் நிகழலாம். உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுகிற அனுபவம் மட்டுமல்ல அன்புமிக்கவர்களே, இந்த வெற்று கல்லறையினுடைய அனுபவம்.
அன்னை தெரசா இன்றைக்கு புனிதையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மனித நேயத்தின் புனிதையாக, பிறரன்பின் புனிதையாக பார்க்கப்பட்ட அன்னை தெரசாவுடைய 50 ஆண்டுகால கடைசி வாழ்க்கையில அவர் இந்த வெற்று கல்லறையை அனுபவித்திருக்கிறார். பல நேரங்களில் இறைவா நீ பிரசன்னமாக இருக்கிறாயா, இயேசுவே உண்மையாகவே இந்த அப்பத்துல நீர் உயிரோடு இருக்கின்றீரா அப்படிங்கிற அச்சத்தோடும் விசுவாச தளர்ச்சியோடும் அவர் வாழ்ந்திருக்கிறார், வளர்ந்திருக்கிறார். கடைசியில அவரும் நம்பிக்கையோடு இறைவனில் மரித்து இன்றைக்கு புனிதையாக உயர்ந்திருக்கிறார். அமெரிக்க தேசத்தை சார்ந்த எலிசபெத் ஆன் அப்படின்னு சொல்லப்படுகிற புனிதைக்கும் இதுதான் ஒரு மிகப்பெரிய விசுவாச போராட்டமாக இருந்திருக்கிறது. உலக மக்களால் புனிதையாக பார்க்கப்பட்ட இவர்கள் உள்ளத்துல விசுவாசத்துல தளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அன்றாட அனுபவங்களை கண்டு குழம்பி போயிருக்கிறார்கள். இதே அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கலாம். வெற்று கல்லறைகள் நம் முன்பாக இருக்கலாம். குடும்ப பிரச்சனை, பொருளாதார சிக்கல், இந்த இக்கட்டான நேரங்களில் எல்லாம் இறைவன் நம்மோடு உடன் இருக்கிறார், நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் இறை பிரசன்னத்தில் வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.